ஓம் சாந்தி. நாம் அந்த சொர்க்கம் போகிறது அதாவது நம்மளோட உடலா இல்லாட்டி நம்மளை ஆத்மாவான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நாம் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கூட அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நாம் என்றைக்குமே இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆத்மாங்கிறது ஆத்மா இறைவன்கிட்டருந்து வந்திருக்கு. அந்த அதாவது இறைவன்கிட்டருந்து வந்த ஆத்மாவுக்கு தான் சகல விதமான விஷயமே தெரியும். எப்படின்னா இது எங்கேருந்து வந்துச்சு, இது அடுத்து எங்கெங்கே போகுது அப்படிங்கிற கட்டம் அவ்வளவுமே இந்த ஆத்மாக்குள்ளே ஒரு பதிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது போன பிறவிகளில் நம்ம எங்கே இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது மனசு, புத்தி, சன்ஸ்கார் இது மூணுமே இந்த ஆத்மாவோட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பழக்க வழக்கங்களில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இப்போ சொர்க்கம் போகிறது நம்ம உடலா ஆத்மாவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆத்மா தான் போகும். ஏன்னா இந்த உடலை நம்ம இங்கே போட்டுட்டு போக போகிறோம். ஆனால் உடலை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயங்கள் தங்கியிருக்கு. இந்த உடலை வச்சு ஏற்கனவே உள்ள பாவங்களை அழித்து இந்த ஆத்மாவை முடிஞ்ச அளவு தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா உடல் இருந்தால் மட்டும்தானே இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியும். உடல் இல்லாத மனிதனுக்கு ஆத்மாவை தூய்மைப்படுத்த வழி இருக்காது. ஏன்னா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சோன்னா ஒரு ஒளியாக மாறி அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவமாக போகுது. அப்போ அது ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், பழைய சன்ஸ்காரங்கள், மனசு, புத்தி அது அலப்பாயிற மாதிரிக்கு அலப்பாயிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம என்னென்னா அறிவுபூர்வமாக யோசித்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இந்த ஆத்மாவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இறைவனோட ஆழமான தொடர்புகளை வச்சு அந்த ஆத்மாவில் உள்ள பாவங்கள், அது இவ்வளோ நாள் செஞ்ச கரைகள் அதுகள்லாம் கொஞ்சம் அழிக்க பார்க்கணும். என்னென்னு கேட்டால் நமக்கு இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் வாழ்ந்து ஒவ்வொரு மதங்களில் இருந்து யாரோ அதாவது நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாத செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே அந்த இறைவனோட தொடர்பு வச்சு இந்த சரீரம் மூலமாக நம்ம அந்த பாவங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதாவது கூடுதலான யோகா பண்ணி, பவர்ஃபுல்லான யோகா பண்ணி, யோகா அக்னியால் நம்ம இந்த பாவங்களை கொடுக்கலாம். அந்த யோகா அக்னிகள் செய்கிறதுக்கு இந்த சரீரம் தேவைப்படுது. அப்போ இந்த சரீரத்துக்கு சரியான சாப்பாடுகள், தூய்மையான சாப்பாடு, நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை கேட்குறது, நல்ல விஷயங்களை சொல்கிறது. அப்போ நம்ம நல்ல விஷயமாகவே செஞ்சுக்கிட்டு போக போக அந்த நல்ல விஷயமெல்லாம் நமக்குள்ளே ஒரு சன்ஸ்காரம் மாறிடும். அப்போ நல்ல விஷயங்கள் சன்ஸ்காரம் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை லீவ் பண்ணி இங்கேருந்து அடுத்த ஒரு உடல் எடுத்து இன்னொரு தாயத்தை பண்ண போகிற நேரம் இந்த தெளிவான சன்ஸ்காரங்களோடு நம்ம போவோம். அப்போ தெளிவான சன்ஸ்காரங்களில் நம்ம போனால் என்ன ஆகும்னு கேட்டால் அங்கே அடுத்தடுத்து நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு அடுத்த ஒரு ஒரு ஆன்மீக பயணம். இப்போ நீங்கள் அதாவது இப்போ சன்ஸ்காரங்களை நீங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சன்ஸ்காரங்கள் அப்படி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது இப்போ நம்ம சொர்க்கம், நரகம் அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம். என்னென்னா அது நமக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு தெரியாத விஷயம்னு சொல்லலாம். அது இறந்ததுக்கப்புறம் தான் அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ நமக்கு புரியுது, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவம், ஏற்கனவே உள்ள பதிவுகள், ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கங்கள் அது இந்த உயிரோடு வருதுங்கிறது நமக்கு புரிய வருது. என்னென்னா நம்ம யதார்த்தமாக கோவப்படுறோம், யதார்த்தமான ஒரு லைஃப், ஒரே மாதிரி ஒவ்வொருத்தரும் இல்லை, ஒரு ஸ்டைலில் இருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்னென்னா போன பிறவிகளில் உள்ள அந்த சன்ஸ்காரங்களாக தான் இருக்கணும். அது புத்த மதத்துலேயும் சன்ஸ்காரை பற்றி கொஞ்சம் நம்பியிருப்பாங்க, அவங்களும் அதை பற்றி சொல்லுவாங்க. அதனால் நாம் என்னென்னா இப்போ இந்த பிறவி பிறந்திருக்க இடத்துல இந்த சன்ஸ்கார மாற்றத்தை கொஞ்சம் நம்ம செய்ய கிடைச்சா பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். என்னென்னா சன்ஸ்காரங்களை தெளிவுபடுத்துறது, இது அதாவது இதை எப்படி வச்சுக்கணும், நல்ல நல்ல ஆன்மீக லைன்கள் இருக்குது, அந்த லைன்களுக்குள்ளே போயிட்டு இந்த சன்ஸ்கார மாற்றத்தை நம்ம கொஞ்சம் செஞ்சோம்னா இதில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஒன்று பார்க்கலாம். சன்ஸ்கார மாற்றங்கள் செய்யாத வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அதாவது ஒரு புத்தி பேதளிச்ச மாதிரி சாதாரணமாக வாழுவோம், சாதாரணமாக இருப்போம். அப்போ நம்ம இப்போ ஒரு தெளிவான ஒழுங்கான சன்ஸ்காரங்களை வைக்காட்டி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இறந்து போயிடுவோம், இறந்து போனதுக்கப்புறம் இது யார் பார்க்க போகிறா, இதுக்காகிட்ட என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சாக்கு போக்குள்ள இதை கண்டுக்காமல் எடுக்கக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யணும்னா இதை நம்ம கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் யோசிக்கணும். இது ஆழமான விஷயமே, நம்ம இப்போ உடம்பு தானே போட்டு போகிறோம், உயிருங்கிறது வேறு எங்கேயாவது போனால் இது அடுத்து என்ன கட்டங்களுக்கு போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்தித்து அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான பாதைகளை ரெடி பண்ணணும். அப்போ அதுவே ஒரு சாதாரண இங்கேயோ எங்கே போகிறோம்னா ஒரு சொர்க்கத்துக்கு உகந்தக்கூடிய ஒரு லைஃப்பை நம்ம தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னென்னா அப்போ இந்த நல்ல மனசு, நல்ல புத்தி, சன்ஸ்காரங்கள் அங்கே போய் பதிஞ்சதோட அங்கே போயிட்டு நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுவிட்டு சும்மா சொர்க்கம், நரகம் இப்போ நம்ம வெளியில் போய் பார்ப்போம் அப்படிங்கிறது அது நமக்கு தெரியலை, புரியாத விஷயம். அதனால் சரீரத்தை எப்படியுமே நம்ம இங்கே விட்டுட்டு போயிடுவோம். சரீரத்தை அழகுபடுத்துறது இதெல்லாம் நமக்கு அது சும்மா ஒரு சாதாரணமாக செய்கிற வேலையாக தான் இருக்குமே தவிர அதில் எந்த மாற்றமே வரப்போகிறதில்ல. உண்மையான மாற்றம் எதுன்னா நம்ம
செய்ய வேண்டியது வந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும். அது சன்ஸ்கார மாற்றங்களாகவும், அது அடுத்தடுத்து பிறவி எடுக்கிற நேரம் அது ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். அது ரொம்ப ஆழமான விஷயம். ஓம் சாந்தி.